மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும். நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க வந்தா மாத்திரம் போதும், எல்லா காரியங்களும் சரியாக நேர்த்தியாக நடக்கும். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகத்துவப்படட்டும், உயர்த்தப்படட்டும், மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாடல்கள் மூலமாய், இசைகள் மூலமாய் தேவனே உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற வேளையிலே எங்களுடைய பிரசன்னத்தினாலே தேவன் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 100 சங்கீதம் 4-5 வசனங்கள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். I will enter his gates with thanksgiving என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I will rejoice for he has made me glad. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I will
for He has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for He has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for He has made me glad. Oh, He has made me glad. He has made me glad. I will rejoice for He has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for He has made me glad. I will enter His gates with thanksgiving in my heart. I will enter His courts with praise. I will say this is the day that the Lord has made. I will rejoice for He has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for He has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for He has made me glad. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். அவருடைய வாசல்களில் துதியோடும் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை நன்றியோடு ஆராதிப்போம். ஹalleluya. அவர் வாசல்களில் துதியோடு வருவேன். அவர் பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாள் கர்த்தரே படைத்தார் எனக்காய். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சமூகத்தில் ஆடி பாடுவேன். அவர் வாசல்களில் துதியோடு வருவேன். அவர் பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நான் கர்த்தரே படைத்தார் எனக்காய். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சமூகத்தில் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சமூகத்தில் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். ஓ ஹalleluya, ஆமென். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சமூகத்தில் ஆடி பாடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். சொல்லலாமா? குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஓ ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஹalleluya. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஓ பாவமெல்லாம் மறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் மறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது
ஆவியினால் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே தேவாதி தேவன் தினம்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில் வல்லவரை இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம் அல்லேலூயா வல்லவரை இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார் வல்லவரை இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் குடியேற்றுவோம் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் குடியேற்றுவோம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் வல்லவரம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார் வல்லவரம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் அல்லேலூயா ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் 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 ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் அல்லேலூயா ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் ஓ ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம் அவருடைய சமூகத்தில் எப்போதும் சந்தோஷம் அவருடைய சமூகத்தில் நமக்கு நிரந்தரமான நிம்மதி உண்டு ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் மனுஷரை கட்டியிலுக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொள்பவரே சொல்லலாமா மனுஷரை கட்டியிலுக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொள்பவரே
வேதத்திலே ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி இழுக்கிற தேவன். பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. எதுவும் என்னை பிரித்திட முடியாதே, எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவர். சொல்லலாமா? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்டவர். எப்ராயிமே எப்ராயிமே
உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? பாடல் வார்த்தைகள் பாருங்க. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை தான் நாம் பாடினோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, என் மேல உள்ள உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றிப்பா சொல்லலாமா? எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி, எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, என்னை நல்லவளாக்கி சேர்த்து கொண்டவரே. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இதே வார்த்தைகளை நம்ம சொல்லி தேவனை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. முடிந்த எல்லாரும் எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி
எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? ஓ நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க என்னையே, நீரப்பிடுங்க என்னை, நீரப்பிடுங்க, நீரப்பிடுங்க என்னையே. உங்க ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உங்க ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உங்க ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உங்க ஆவியின், உங்க ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வாஞ்சையும் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். வாஞ்சையும் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உங்க ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உங்க ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. ஓ ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை தொடர்ந்து நிரப்பும். இந்த ஆராதனையின் மீதியான எல்லா பகுதிகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வழி நடத்துதலுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை நடத்தும், எங்களோடு நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 122 சங்கீதம். நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் ஆகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமேன். ஒவ்வொரு வாரம் இந்த ஆராதனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை பாடல்கள் மற்றும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடப்பட்டிருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
hgtclajohn@gmail.com என்கிறதான இமெயில் ஐடியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் அதில் டிஸ்கிரிப்ஷனில் நேரடியாக வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் கிளிக் செய்து நேரடியாக உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அவரை ஆராதிக்கும்படி கலந்து கொள்ளுகிற இணைந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு வாரமும் தேவன் நம்மோடு அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஆமென். தேவன் தம்முடைய வார்த்தைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்கிற காரியங்களை எல்லாம் நம்மோடு தேவன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா வாரங்களிலும் ஆண்டவர் ஒரே மாதிரியான ரீதிகளிலே ஜனங்களோடு இடைப்படுகிறதில்லை. சில வாரங்களிலே தேவன் வாக்குத்தத்தமான செய்திகளை, வாக்குத்தத்தமான காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். சில வாரங்களிலே ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார். நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஓ, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கா என்று சொல்லி நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மாத்திரமல்ல, சில வாரங்களில் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். நம்முடைய பாவங்களை, நாம் தவறாக செய்து கொண்டிருக்கிற காரியங்களை, நாம் தவறாக தெரிந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து தேவன் நம்மோடு கண்டித்து உணர்த்துவார். சில வாரங்களிலே ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், தம்முடைய மகிமை பிரதாபத்தை குறித்து, தம்முடைய உயர்ந்த சுபாவங்களை குறித்து, அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை குறித்து தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மோடு என்ன செய்வார் ஆண்டவர்? ஆமென். பகிர்ந்து கொள்வார். அவர் நமக்கு சொல்லுவார் அவருடைய அதிசயங்கள் என்ன, அவருடைய மகிமை பிரதாபங்கள் என்ன என்கிற காரியங்களை எல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில், நாம் அவருடைய பிள்ளைகள், நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? பகிர்ந்து கொள்வார். அந்த ரீதியிலே இந்த நாளில் நாம் கர்த்தருடைய சிங்காசனம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சொல்லுங்க, கர்த்தருடைய சிங்காசனம். ஆமென். சிங்காசனம், கர்த்தருடைய சிங்காசனம் என்கிற தலைப்பில் தான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சிங்காசனம் என்று சொல்லும் போதே ஆமென், பின்பாக நமக்கு மனதில் வருகிறது ஒரு ராஜ்யம் என்கிற விஷயம் தான் நமக்கு மனசில் என்ன வருது? உடனே வருது. இந்த சிங்காசனம் என்கிறத நீங்கள் கடை வீதிகளிலேயோ அல்லது ரோட்லேயோ அல்லது ஒரு சாதாரண ஒரு இடங்களிலோ இந்த சிங்காசனத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த சிங்காசனம் மிகவும் கனம் பெற்ற, விலையேறப்பெற்ற ஒரு இடத்தில் மாத்திரமே இந்த சிங்காசனம் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. மாத்திரமல்ல, ஆமென், சிங்காசனம் இருக்கிற இடத்தை இந்த நாட்களிலே பார்க்கிறது ரொம்ப கடினம். ஆனால் நீங்கள் தேசத்தில் உயர்ந்த பதவியில் உள்ள ஜனாதிபதி, ஆமென், போன்ற உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுடைய அந்த அறையை சிந்தித்து பாருங்க. நீங்க வீடியோல அல்லது நியூஸ்ல பார்க்கும்போது அந்த இடத்தை பார்த்தா அவங்க உட்கார்ந்து ஆளுகை செய்கிற அந்த இடம், ஆமென், அந்த இடமே ரொம்ப மதிப்பிற்குரிய இடமா இருக்கும். அப்படித்தானே? ஸோ கர்த்தருடைய சிங்காசனம், அவருடைய சிங்காசனம் இருக்கிற இடம் சாதாரணமான இடம் அல்ல. ஆமென். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஆமென், 2 ராஜ்யங்களை குறித்து நீங்கள் அதிகமாக வேதத்திலே வாசிக்கலாம். அதுக்கு முன்பாக நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், வேதத்திலே 3 வித்தியாசமான சிங்காசனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வித்தியாசமான சிங்காசனங்கள். 1 கர்த்தருடைய சிங்காசனம், 2 மனுஷனுடைய சிங்காசனம், 3 சாத்தானுடைய சிங்காசனம். சொல்லுங்க, 1 கர்த்தருடைய சிங்காசனம், 2 மனுஷனுடைய சிங்காசனம், 3 சாத்தானுடைய சிங்காசனம். சாத்தானுடைய சிங்காசனம்னு சொன்ன உடனே நீங்கள் அதிர்ச்சியாக பார்க்க வேணாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸோ 3 வித்தியாசமான சிங்காசனங்கள் வேத புஸ்தகத்திலே உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேதம் முழுவதும் வாசித்து பார்க்கும்போது 2 ராஜ்யங்களை குறித்து தான் நீங்கள் அதிகமாக கவனிக்க முடியும். 2 வித்தியாசமான ராஜ்யம். ஒன்று ஒளியின் ராஜ்யம், மற்றொன்று இருளின் ராஜ்யம். ஒன்று ஒளியின் ராஜ்யம், மற்றொன்று இருளின் ராஜ்யம். இந்த 2 வித்தியாசமான ராஜ்யங்களை தான் நீங்க வேதத்தில் முழுவதும் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, இன்றைக்கும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த 2 ராஜ்யங்கள் தான். ஒளியின் ராஜ்யம், இன்னொரு பக்கம் என்ன ராஜ்யம்? இருளின் ராஜ்யம். ஆனால் இந்த 2 ராஜ்யங்களுமே ஆவிக்குரிய ராஜ்யங்கள். அர்த்தம், கண்களில் தெரியப்பட முடியாத ராஜ்யம். இந்த ராஜ்யம் என்ன அப்படின்றத நீங்கள் கண்கள் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. எங்கே இருக்கு, எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் கர்த்தர்
தம்முடைய ராஜ்யத்தை அவர் ஒரு புறம் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார். பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை அவன் ஒரு புறம் இருந்து என்ன செய்கிறான்? இயக்கி கொண்டிருக்கிறான். மனிதர்களை பயன்படுத்தி இந்த ராஜ்யங்கள், இந்த செட்டப்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப வேதத்துல முதல் வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே முதல் வசனம், இது தெரியாத எந்த கிறிஸ்தவர்களும் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். முதல் வசனம் பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அர்த்தம் என்ன? வானம் என்பது கர்த்தருடைய சிங்காசனத்தை காண்பிக்கிறது, பூமி என்பது அவருடைய பாதப்படியை காண்பிக்கிறது. இந்த வசனம் எங்க இருக்கு? ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஆமென். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இன்னும் தெளிவாக சொல்ல போனால் முதல் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆமென், வானம் என்கிற சிங்காசனத்தையும் பூமி என்கிற அவருடைய பாதப்படியையும் தான் ஆண்டவர் முதலாக சிருஷ்டித்தார். ஆமென், ஹல்லேலூயா. வானம்னாலே அவருடைய சிங்காசனம் தான். ஆமென். வானம் சொன்னா நமக்கு உடனே வர வேண்டிய சிந்தை இதுதான், கர்த்தருடைய சிங்காசனம் அங்கே இருக்கிறது, வானத்தில் கர்த்தருடைய சிங்காசனம் இருக்கிறது. அப்ப பூமி அவருடைய பாதப்படி. So in the beginning God created heavens and the earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அவருடைய சிங்காசனத்தையும் கால்கள் வைக்கிற பாதபீடமாகி இந்த பூமியையும் ஆண்டவர் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். So ராஜ்யத்தின் துவக்கத்தை பாருங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தின் துவக்கம் ஏதோ இன்றைக்கு நேற்று துவங்கியதல்ல. கர்த்தருடைய ராஜ்யத்தின் அந்த ராஜாங்கம், அந்த பயங்கரமான அந்த சிங்காசனம் துவங்கினது ஆதியிலே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவர் ஏதோ தம்முடைய ராஜ்யத்தை பாதியில் துவங்கினவர் அல்ல. ஆமென். அநேகர் கொள்கையினால் பாதியிலே அவர்களுடைய ராஜ்யங்களை துவங்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம் என்பது, அவருடைய சிங்காசனம் என்பது ஏதோ இடையில் துவங்கின ஒரு காரியம் அல்ல. இது அனாதியா என்றைக்கும் இருக்கிறது. ஆமென். நம்முடைய சிந்தைகள் தோன்றாததற்கு முன்னமே, நம்முடைய சிந்தைகள் யோசித்து அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே அவருடைய சிங்காசனம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய சிங்காசனம் என்பதை பற்றித்தான் ஆமென் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ஆமென். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 103:19. சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆள்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் எங்க இருக்கு? எப்பவும் மறந்துடக்கூடாத ஒரு விஷயம், கர்த்தருடைய சிங்காசனம் வானங்களில் தமது சிங்காசனத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஸ்தாபித்திருக்கிறார். ஆமென். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதா இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஆமென். எல்லா காரியங்களும், துரைத்தனங்கள்னாலும் சரி, அதிகாரங்கள்னாலும் சரி, பின்னாக அந்த வசனங்களை பார்ப்போம். என்ன இந்த பூமியில் நடந்தாலும் சரி, அவருடைய ராஜரீகம் தான் இந்த சர்வத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஆண்டுகிட்டு இருக்கு. அவர் நினைச்சு இந்த பூமியை இன்னைக்கு முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்ச யாரும் அதை தடுப்பதற்கு இல்லை என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆமென். அவர் அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அவர் அழிக்கிறதுக்கு முன்பாக கரிசனை கொண்டதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அவருடைய ஜனங்களாகிய நம்மை ஆமென் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் ஆண்டவர் இன்னும் ஆமென் அந்த நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் நடக்கிற சம்பவங்கள், காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்றோ இவைகள் முடிந்து போய் இருக்க வேண்டும். ஆனால் தம்முடைய ஜனங்கள் ஆமென் வேதத்தில் வாசிக்கிறோமே, ஆமென், ஆபிரகாம் ஜெபிக்கிறார். 10 நீதிமான்கள் இருந்தாலோ 5 நீதிமான்கள் இருந்தாலோ ஆமென் நீதிமான்கள் இருக்கும்போது அவர்களுக்காக ஆமென் ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இந்த காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. ஆமென். கர்த்தர் எங்க இருக்கிறாரா?
தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லி? ஆமென். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லவில்லை, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆமென். ஆலயம் அப்படின்ற செட்டப்ல ஆண்டவர் இருக்கிறது இல்லை, அதுல பரிசுத்தம் இருந்தால் தான் கர்த்தர் இருப்பார். ஆமென். ஆமென். சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கிறோம், பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஒரு அலங்காரம்னு ஒன்று இருக்கணும்னா அது என்னதான் இருக்கணும்? அது பரிசுத்தமாக மட்டும்தான் இருக்கணும். ஆமென். எவ்வளவு அலங்காரங்களாக இருந்தாலும், எத்தனை காரியங்கள் அலங்கரிக்கப்பட்ட எத்தனை காரியங்கள் இருந்தாலும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு அலங்காரம் அப்படின்னா பரிசுத்தம் மட்டும்தான். ஆமென். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். நாம் தான் கர்த்தருடைய ஆலயம். அப்போ நமக்கு நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவி ஆத்துமாவை எவ்வளவு தூரம் நம்ம அலங்கரித்தாலும் சரி, நம்முடைய சரீரத்தை எவ்வளவு தூரம் அலங்கரித்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு நாள் அந்த அலங்காரத்தை பார்க்கிறவரும் அல்ல, அந்த அலங்காரத்தில் மயங்குகிறவரும் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டபடி பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின். ஆமென். நாம் தான் அந்த ஆலயம்னா இந்த ஆலயத்துக்கு அலங்காரம் என்ன இருக்கணும்னா பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை என்ன செய்கிறதாம்? பார்க்கிறது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும், கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், மனுஷர் என்கிற நிலையில் அந்த கேட்டகரி கீழே இருக்கிற எல்லாரையும் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். அவருடைய பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எந்த அறைகளுக்குள்ளாக நீங்கள் மறைந்திருந்தாலும், யாருக்குமே தெரிய முடியாத இடத்தில் நீங்கள் இருந்தாலும், அவருடைய கண்களிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதையும் அவருக்கு ஒரு நாளும் ஒரு காலும் நாம் மறைக்கவே முடியாது. ஆமென். அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. நாம் செய்கிற காரியங்களை கர்த்தருடைய இமைகள் என்ன செய்கிறதாம்? சோதித்தருகிறது என்பதாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கர்த்தருடைய சிங்காசனம். கர்த்தருடைய சிங்காசனம் என்கிற காரியங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தாக பார்க்க போகிறோம், கர்த்தருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய சிங்காசனம் என்று சொல்லுகிறோமே, அது எப்படிப்பட்டது? வாசிக்கலாம். சங்கீதம் 45வது சங்கீதம் 6ஆம் வசனம். சங்கீதம் 45:6. ஆமென். தேவனே, உமது சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. தேவனே, உமது சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை பாருங்க, உமது சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது. அவருடைய சிங்காசனத்துக்குன்னு ஒரு முடிவே கிடையாது. ஆமென். இந்த பூமியில் நிறைய காரியங்கள் சொல்கிறதுக்கு என்ன, எல்லா காரியங்களுமே முடிவுக்குரியவைகள். நாம் பார்க்கிற எல்லா காரியங்களும், ஆமென், மனிதர்கள் ஆகட்டும், ஆமென், இந்த பூமியில் இருக்கிற பொருட்கள் ஆகட்டும், கட்டிடங்கள் ஆகட்டும், ஆளுகைகள் ஆகட்டும், அதிகாரங்கள் ஆகட்டும், எந்த காரியமும், இந்த பூமியில் இருக்கிற சகலமும், நாம் நம்பிக்கொண்டிருக்கிற, நாம் பிடித்து கொண்டிருக்கிற, நாம் ஆசையாய் தொடர்ந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்கும் இந்த பூமியிலே முடிவு உண்டு. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு ஒரு முடிவே இல்லை. கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு ஆமென் இதுதான் எண்ட் அப்படின்னு சொல்லி வைக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது என்று வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தின் செங்கோல் எப்படிப்பட்டது? நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். புலம்பல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புலம்பல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆமென். புலம்பல் 5:19. கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். ஆமென். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய சிங்காசனம்
தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். ஆமென். இங்க இருக்கிற யார்கிட்டையாவது அல்லது இந்த செய்திகளை கேட்டுக்கிட்டு இருக்கிற யார்கிட்டையாவது ஆமென் உங்களுடைய 4 தலைமுறைக்கு முன்பாக உங்களுடைய முன்னோர்களை பற்றி சொல்லுங்கன்னா யாராலாவது சொல்ல முடியுமா? 4 தலைமுறைக்கு முன்பாக நிச்சயமா தெரியாது. ஸோ நமக்கு தெரியாது நம்முடைய முன்னோர்கள் என்ன அப்படின்ற விஷயமே நமக்கு தெரியாது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தலைமுறைகள் வரும் போகும், வரும் போகும், வரும் போகும். எத்தனையோ தலைமுறைகளை தாண்டி கொண்டிருக்கிறது இந்த உலகம். ஆமென். ஆனாலும் அவருடைய சிங்காசனமானது தலைமுறை தலைமுறையாக என்ன செய்யுமாம்? நிலை நிற்கும். மாத்திரமல்ல, கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர். நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஏதோ ஒரு எண்டில் துவங்கி இன்னொரு எண்டில் முடிகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் அவர் இருக்கிறார். அப்பேற்பட்ட நல்ல தேவனை, வல்லமையுள்ள தேவனை, மகிமையுள்ள தேவனை, உயர்ந்த தேவனை, என்றென்றைக்கும் சதா காலங்களில் இருக்கும் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் இருக்கிற ஆண்டவர். அடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் 93 சங்கீதம். சங்கீதம் 93 சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை 3-4 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 93 வாசிக்கலாம். கர்த்தர், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. ஆமென். 2ஆம் வசனம், உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாயிருக்கிறீர். 3, கர்த்தாவே நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். ஆமென். இந்த 93வது சங்கீதத்துக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய சிங்காசனத்தை பற்றின சங்கீதம் அப்படின்னு இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலாம். ஆமென். அங்கே அப்படி எழுதப்படலை, ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு டைட்டில் இந்த சங்கீதத்துக்கு ஒரு டைட்டில் கொடுக்கப்படலாம். இன்னும் சொன்னால் இந்த சங்கீதத்துக்கு கர்த்தருடைய சிங்காசனத்தை பற்றின சங்கீதம் அப்படின்னு இந்த சங்கீதத்துக்கு என்ன செய்யலாம்? ஒரு டைட்டில் கொடுக்கலாம். ஸோ இந்த சங்கீதத்தில் நல்லா தியானிக்க போகணும். ரொம்ப ஆழமான வார்த்தைகள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய, அவருடைய பிள்ளைகளாகிய, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற, மகிமைப்படுத்துகிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த ரகசியங்களை எல்லாம் ஆண்டவர் சொல்லித்தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ஆளுகை செய்கிறார். மாத்திரமல்ல, மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆடை என்னதான்? மகத்துவம். ஆமென். பெருமை, புகழ்ச்சி. ஆமென். இதுதான் அவருடைய ஆடை. மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து, வல்லமையை தான் அவர் மேல் ஆடையாகவே போட்டு அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு பூமி எவ்வளவோ ஆக்ரோஷமான காரியங்களை பார்த்தும், எவ்வளவு பயங்கரங்களை பார்த்தும், இன்றைக்கும் பூமி நிலை பற்றிருக்கிறதுக்கு ஒரே ரகசியம் என்னன்னா, கர்த்தர் இந்த பூமியை ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறதுனாலும், கர்த்தர் இதை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுனாலும் மாத்திரமே இந்த காரியங்கள், இந்த பூச்சக்கரம் என்கிற இந்த விஷயம் நிலை பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆமென். இந்த பூமி ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால தான், இந்த பூமி ஆண்டவருடைய ராஜரீகத்தின் கீழே இருக்கிறதுனால தான், உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன், சாத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இதை முழுவதும் கண்ட்ரோல் பண்றது யார்தான்? கர்த்தர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால தான் இன்னும் இது நிலை பெற்றிருக்கிறது என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நல்லா பாருங்க, உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. கர்த்தருடைய சிங்காசனம் எப்போது முதல் உறுதியானது? பூர்வம் முதல். ஆமென். பூர்வம் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு ஏதோ ஒரு டேட் சொல்லி இந்த டேட்டுக்கு இல்லை இருந்து இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. பூர்வம் முதல் என்று சொன்னால் நாட்கள் உருவாகிறதற்கு முன்னே, தேதிகள் உருவாகிறதற்கு முன்னே, மாதங்கள் உருவாகிறதற்கு முன்னே, வருடங்கள் உருவாகிறதுக்கு முன்னே, கால நேரங்கள் எல்லாம் கட்டமைக்கப்படுவதற்கு முன்னே கர்த்தருடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய
கர்த்தருடைய சிங்காசனம் ஏதோ ஒரு இடையில் தோன்றின விஷயம் அல்ல. கர்த்தருடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. ஆமென். யாரும் அசைத்துவிட முடியாத இடத்திலே, யாரும் தகர்க்க முடியாத இடத்திலே, எந்த சத்துருவும் தொட்டுவிட முடியாத இடத்திலே அவருடைய சிங்காசனம் உறுதியாயிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. இவ்வளவு பெரிய தேவனுக்கு பிள்ளைகள் நாம், இவ்வளவு பெரிய ராஜரிகம் பண்ணுகிற கர்த்தருக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அனாதியாயிருக்கிறீர், முதலும் முடிவும் இல்லாதவராயிருக்கிறீர். நம்முடைய ஆண்டவருக்கு முதலும் இல்லை, நம்முடைய ஆண்டவருக்கு முடிவும் இல்லை. ஆமென். இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நம்முடைய ஆண்டவர் அனாதியாயிருக்கிறார், துவக்கமும் முடிவும் இல்லாத ஒரு அனாதியான தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பூமியில வாழ்கிற நமக்கு எல்லாருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலம் வரைக்கும் இந்த மனுஷன் வாழ்ந்து மரித்து போகிறான். ஆமென். அதற்கு மேலாக இந்த மனிதன் வாழணும்னு நினைச்சா கூட இவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். உலக புகழ் பெற்ற பாப் இசை உலகின் ஆமென் கடவுள் என்று அறியப்பட்ட மைக்கேல் ஜாக்சன் என்கிறதான அந்த புகழ்பெற்ற அந்த மனிதன் ஆமென் 150 வயது வரைக்கும் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம். 150 வருஷம் ஆமென் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த மனிதன் அந்த 150 வருடம் வாழ்வதற்கேற்ற எல்லா காரியங்களையும் செய்ய துவங்கினார். ஆமென். அவருடைய உணவு ஒவ்வொரு நேரத்திலும் அவர் சாப்பிடுகிறதற்கு முன்பாக சரியாக பரிசோதிக்கப்பட்டு, ஆமென், ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போது 150 வருஷம் வாழணும், 150 வருஷம் வாழணும், இந்த உயிர் 150 வருஷ காலம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் எல்லா காரியங்களையும் செய்தார்கள். பக்கத்திலே மருத்துவர்கள் இருந்தார்கள். ஆமென். அவருடைய சரீரத்தை எப்பொழுதும் சோதித்துக் கொண்டிருந்தார்கள். மாத்திரைகள் கொடுக்கப்பட்டது. ஆமென். எல்லாம் சரியாய் நடந்து கொண்டிருந்தது. காரணம் என்ன தெரியுமா? 150 வருஷம் வாழ வேண்டும் என்கிற இன்டென்ஷன், நோக்கம் தான். ஆனால் இந்த மனிதன் எப்பொழுது மரித்தார் தெரியுமா? 50 வயதில் மரித்து போனார். 50 வயதில் மரித்து போனார். மனுஷனுடைய காலங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. we cannot நம்ம அதை தீர்மானம் பண்ணிட முடியாது, நம்ம அதை சொல்லிட முடியாது. இத்தனை வருஷம் நான் வாழ்ந்தே தீருவேன்னு சொல்றதுக்கு மனுஷனுக்கு அதிகாரமே இல்லை. மனுஷன் அப்படி செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் தான் சொல்கிறார், காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதாம். ஆமென். காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இங்க இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை? ஆமென். சோ இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்துமா இருக்கு பாருங்க, இந்த ஆத்துமாவை யாரு நினைச்சாலும் நித்தியமா கொல்ல முடியாது. இந்த உள்ள இருக்கிற ஆத்மா, வெளியே இருக்கிற சரீரத்தை ஆண்டவர் நிர்ணயித்த காலம் வரைக்கும் இந்த பூமியில் இருப்போம். அதுக்கப்புறம் இந்த பூமியிலிருந்து நாம் மரித்து போவோம். இந்த சரீரம் மண்ணோட மண்ணாக போயிடும். ஆனால் இந்த உள்ளே இருக்கிற ஆத்துமா இருக்கு பாருங்க, அது விலையேறப்பட்டது. இந்த ஆத்துமா 2 இடத்துக்கு போயே ஆகணும். முக்கியமாக 2ல் ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக முக்கியமாக போயே ஆகணும். ஒன்று பரலோகத்துக்கு போகணும், இல்லையா நரகத்துக்கு போகணும். பரலோகத்தில் போனாலும் யுகா யுகமாய் இந்த ஆத்துமா தேவனோடு வாழும். ஆமென். இங்கே பரலோகத்தில் இல்லாமல் நரகத்துக்கு போனாலும் யுகா யுகமாய் நரகத்திலே வேதனை அனுபவித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் என்பதை மறந்து போயிடாதீங்க. ஆமென். நம்முடைய ஆத்துமா ஆமென் அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சரி, இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறீர் என்பதைத்தான் வாசித்தோம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு பிரச்சனை அங்கே துவங்குறத உங்கள் கண்கள் பார்க்கும். 3ஆம் வசனம் வாசிங்க. அதே சங்கீதத்தில், சங்கீதம் 93, ஆமென், சங்கீதம் 93 3ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. ஆமென். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நதிகள் எழும்பின. இந்த நதிகள் என்பது என்ன? நதிகள் என்பது என்ன? நதிகள் என்பது இந்த இடத்திலே
பிசாசை குறிக்கிறது, சாத்தானுடைய ஆளுகை இந்த இடத்துல குறிக்கிறது. ஆமென். பாருங்க, கர்த்தாவே நதிகள் எழும்பின. 2ஆம் வசனத்தில் உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியா இருக்கிறீன்னு சொன்ன உடனே 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு கர்த்தாவே நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. எதற்காக? அவருடைய சிங்காசனத்தோடு சண்டையிடுவதற்காக, அவருடைய சிங்காசனத்தோடு போட்டி போடுவதற்காக, அவருடைய சிங்காசனத்தை எதிர்ப்பதற்காக. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர், ஆண்டவருடைய சிங்காசனத்தை யாராகிலும் எதிர்க்க முடியுமா? எதிர்க்க முடியும். இந்த பூமியில் இருந்தே அநேகர் கர்த்தருடைய சிங்காசனத்தை எதிர்த்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம், நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் இருக்கா? அமலேக்கின் கை யாருக்கு விரோதமா இருந்துச்சா? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஹல்லேலூயா. ஆமென். அமலேக்கின் கை யாருக்கு விரோதமா இருந்துச்சா? கர்த்தருடைய சிங்காசனம். நம்ம கர்த்தருடைய சிங்காசனம் எங்க இருக்குன்னு பார்த்தோம். கர்த்தருடைய சிங்காசனம் வானத்தில் இருக்கிறது. ஆனால் இவன் இங்கே இருந்து வானத்தில் இருக்கிற அவருடைய சிங்காசனத்திற்கு எதிராக ஆமென் விரோதமாக போரிடுகிறதை, சண்டையிடுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல ராஜ்யத்தில் 2 ராஜ்யம் தான், ஒளியின் ராஜ்யம் அப்புறம் இருளின் ராஜ்யம். இந்த இருளின் ராஜ்யம் மனிதர்களை இயக்கி, தேவனுக்கு விரோதமாக மனிதர்களை இயக்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக, அதாவது அவருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக சண்டையிட வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு என்ன செய்தான்? எழும்புதான். இந்த பூமியிலிருந்து நதிகள் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்புது. எப்படி எழும்புதான்? இரைச்சலிட்டு எழும்புதான், சத்தத்தோடு எழும்புது. பிசாசானவன் சத்தத்தோடு ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்புகிறான். ஆமென். முதலாவது எழும்புகிறான், அடுத்ததாக இரைச்சலிட்டு சத்தத்தோடு எழும்புகிறான். ஆமென். மூன்றாவதாக அலை திரண்டு எழும்புகிறான். ஆமென். பெரிய பெரிய அலைகள் வருகிறத கடல்களில் பார்த்துருக்கீங்களா? ஆமென். இந்த சுனாமி காலங்களில் சுனாமி எல்லாம் வந்துச்சு, பல தூரம் அடிகள் உயரமாக. ஆமென். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நதிகள், பிசாசானவன் அலை திரண்டு என்ன செய்தான்? எழும்பினான். 4ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய ஆண்டவருடைய மகத்துவம் அங்க தெரியும். திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்த்து நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் பயந்து போகிறவரே அல்ல. சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்த்து ஆண்டவர் ஒரு நாளும் திகைக்கிறவர் அல்ல. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய பட்சத்தில், அவர் பக்கத்தில் நின்று இந்த சந்தோஷத்தோடு அவரை நீங்க உயர்த்த முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய மகிமையை தம்முடைய சபைகளின் மூலமாக, ஆலயங்களின் மூலமாக அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய சிங்காசனம், கர்த்தருடைய சிங்காசனம் அனாதியாய் இருக்கிறது. ஆமென். பூர்வ காலம் முதல் அவருடைய சிங்காசனம் உறுதியாய் இருக்கிறது. எந்த சத்துருக்கள் எழும்பினாலும், இரைச்சலிட்டு எழும்பினாலும், அலை திரண்டு எழும்பினாலும், திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். என் தேவனை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆமென். அவர் ராஜா, அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அடுத்ததாக ஆமென் 97ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 97ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் நாம் வாசிக்கலாம். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்ன?
நீதியும் நியாயமும் தான் ஆண்டவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் இருக்கிறது என்று வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் நீதியும் நியாயமும் தான். இந்த வார்த்தைகளை நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து சில வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. 13ஆம் வசனம், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை, பிசாசு சொல்றான் பாருங்க, என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே லூசிஃபர் என்று சொல்லுகிறதான கர்த்தருடைய முன்பாக கர்த்தருடைய தூதனாய் இருந்த ஒரு தூதனை பற்றி தான் இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஏன் விழுந்தான்? ஆண்டவர் கூட இருக்கும்போதே சொன்ன வார்த்தை 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வந்துருச்சா பிரச்சனைங்க? எப்போ ஆண்டவருக்கு மேலே தன்னை உயர்த்தணும் அப்படின்னு எங்கே வருதோ உடனே அங்கே பிரச்சனை தான். அது என்னவாக இருந்தாலும் சரி, இப்போவும் அப்படி தான். ஆண்டவருக்கு மேலாக நம்முடைய பிரஸ்தாபத்தை நம்ம கொஞ்சம் மேலே தூக்கி பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அங்கே பிரச்சனை தான் உண்டாகும். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் எப்போவுமே ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமையை செலுத்த வேண்டும் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா காரியத்துக்குமே, அது உங்கள் படிப்பாகட்டும், உங்களுடைய வேலைகள் ஆகட்டும், நீங்கள் உயர்ந்திருக்கிற ஸ்தானங்கள் ஆகட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாலும் சரி, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் முக்கியப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். எனக்கு உண்டானதெல்லாம் நீர் தந்ததுப்பா, நான் இவ்வளோ தூரம் இருக்கேன், நான் இருக்கிற இந்த காரியத்துக்கு எல்லாவற்றுக்கும் தந்தது, ஆலோசனை தந்தது நீங்கள். ஏமேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் அப்படின்னு தான் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆலோசனை தந்தது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா கொடுத்தது யாரு? கர்த்தர் தான். ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் நினச்சேன், நல்ல வேளை நான் இதை யோசித்து செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் தான் உங்களுக்கு ஆலோசனை தந்தார். ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆமென், அவனுடைய குணம், அந்த பெருமையான அந்த வார்த்தைகளை பாருங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் அப்படின்லாம் சொன்னது உடனே ஆண்டவர் அவனை மேலேருந்து என்ன செய்தாராம்? கீழே தள்ளிட்டார். அவன் போகலை, அப்படி போக முடியாது. அவருடைய சிங்காசனத்துக்கு மேலே தம்முடைய சிங்காசனம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அவன் அதை நினைத்தான். அதனால ஆண்டவர் அவன் என்ன செஞ்சார்னா கீழே தள்ளினார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதில் முக்கியமான வார்த்தை, என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம அதை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய சிங்காசனத்தை பற்றின காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஸோ என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னதுனால தான் எல்லாம் பிரச்சனையாயிருச்சு. பெருமை, அந்த இடத்துல பெருமை வந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து முடிக்க போகிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நமக்கு நேரமாய்விட்டது, அது சரியாக நாம் வாசித்து முடித்து விடலாம். ஆமென். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது,
பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை யார்? நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவர் அவருக்குள், அர்த்தம் இயேசுவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும், பரலோகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய இந்த பூமியில் இருக்கிற காரியங்கள் நமக்கு, மனிதர்கள் மற்றும் இந்த அரசாட்சிகள், அதிகாரங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய பாருங்க, காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும். பாருங்க, நிறைய காரியங்கள் நமக்கு காணப்பட்டது மட்டும்தான் ரியாலிட்டின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வேதம் சொல்லுது காணப்படாதவைகளுமான நிறைய காரியங்கள் இந்த பூமியிலே காணப்படாதவைகள் உண்டு. ஆமென். அந்த காரியங்களானாலும் சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், ஆமென், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும், கர்த்தத்துவம் அதிகாரத்துவங்களானாலும், ஆமென், துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சகலமும் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டுச்சா? அவரை கொண்டும் அவருக்கென்றும். அவரை கொண்டு தான் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அவரை கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு வார்த்தையால் தான் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து வார்த்தை மாம்சமானவர். யோவானிலிருந்து சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸோ அவரை கொண்டும் அவருக்கென்றும், அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த சிங்காசனங்கள் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. நாம் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்? ஆண்டவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சகலமும், ஆமென், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். ஸோ இந்த நாளிலே கர்த்தருடைய சிங்காசனம் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். உண்மையாகவே 100% இது ஒரு 1% என்று தான் சொல்லலாம். இன்னும் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது கர்த்தருடைய சிங்காசனத்தை பற்றி. ஏனென்றால் அவ்வளவு மகத்துவமும் அவ்வளவு மகிமையும் நிறைந்தது அவருடைய சிங்காசனம். ஆமென். அவருடைய சிங்காசனத்தின் மேல் ஆசை கொண்டவர்களாகவும், ஆமென், அவருடைய சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறத பார்த்து ரசிக்கிற ஒரு எண்ணமுடையவர்களாகவும் நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் மகிமை பொருந்தினவராக இருக்கிற இந்த எண்ணம் இருக்கு பாருங்க. இது சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யாது, வராது. தேவன் என்னுடைய ராஜா, அவர் எப்போதும் உயர்ந்திருக்கணும் அப்படின்னு பூமியில யாராவது மனிதர்கள் நினைத்தாங்கன்னா அவங்களுடைய இருதயம் இதை கண்டு மகிழும். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை கேட்கும் போதெல்லாம் அவங்க சிந்தை மகிழும். இந்த காரியங்களை நினைக்கும் போதெல்லாம் அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தைகள்லாம் மகிழ்ந்து ஆண்டவரை பாடும். ஹல்லேலூயா. ஸோ கண்களை மூடி சில நிமிடங்கள் அவருடைய சிங்காசனத்தின் அந்த மகத்துவங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே உம்முடைய சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, ஏதோ இடையில் தோன்றினதல்ல, ஏதோ இடையில் வந்ததல்ல. ஆண்டவர் உம்முடைய சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. ஆமென். நாட்கள் உண்டாகாததற்கு முன்னமே, ஆமென், வருஷங்கள் உண்டாகாததற்கு முன்னமே உம்முடைய சிங்காசனங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவி ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடி ஆராதிக்கிற வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. ஆண்டவர், உம்முடைய வசனத்தை கேட்கிற அந்த வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எவ்வளவாய் மகிமையுள்ளவர், எவ்வளவாய் உயர்ந்தவர், உம்முடைய ராஜரீகம் எப்படிப்பட்டது என்கிற காரியங்கள் எல்லாம் குறித்து இந்த நாளில் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை கண்டு வியக்கிறோம். ஆண்டவரே, நீர் அனாதியாய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகள் என்கிறதை நாங்கள் நினைக்கும் போது மிகவும் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவர், உம்முடைய நாமத்தை கூட சொல்ல தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே நீர் அழைத்து ஆசீர்வதித்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்காக நீர் எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நாங்கள் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாகவே எங்களை தேவன் மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர், விசேஷமாக இந்த லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிற ஆண்டவரே தமிழ் ஜனங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உமக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இஸ்ரவேலின் புத்திரராய் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் உம்மை அறிந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்களே. ஆண்டவரே, அவர்களுக்காக
நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி இருதய கட்டினங்கள் மாறட்டும், அப்படி கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மை தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவாகிய உண்மை அவர்கள் அறிந்து கொள்ள, பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற தேவன் இப்பொழுதே தேவன் அவர்களை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதை செய்து கொண்டிருக்கிறீர் என்பதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஆண்டவரை இணைந்த ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதியும். அவருடைய எதிர்காலங்களை தேவன் ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை உடைய சித்தத்தின் மையத்தில் தேவன் சந்திக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தை உடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.